பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது இந்த நைட்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக கடைசி காலங்களை குறித்தும் இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துருங்கள் என்றார். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை வைத்து ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை நீங்க கூட பேசுங்க. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனிவுள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த லூக்கா 21 அதிகாரத்தை பார்க்கும்போது அநேகமாக எல்லா வசனங்களும் கடைசி காலங்களை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 36 வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்ட எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். கடைசி காலங்களில், நம்முடைய காலங்களில், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி, உலகத்தின் முடிவுக்கு முன்னாடி உண்டாகிற அநேக சம்பவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆகையால் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுனால இது ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். அப்பா வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது நல்லா அப்படியெல்லாம் நினச்சிட்டு மட்டும் இருந்து விடாதீங்க. இதெல்லாம் நடக்கிறபடினால அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையே, இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரையிலும் இயேசு அறியாமல் இருந்து இன்னைக்கு இதை அறிந்து இயேசுவின் பிள்ளையாய் மாறின கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் சம்பவிக்க உண்மைதான். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானா. இனி எல்லாம் இப்படிதான் நடக்கும். கடைசி காலமா இருக்கிறபடினால உலகத்துல கொடிய காலங்கள் தான் வரும், கொடிய ஆபத்துகள் உண்டாகும். இதெல்லாம் நடக்கிறபடினால இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்க தப்ப வேண்டுமானால், இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க, இந்த மெசேஜ் கேட்டீங்க, வருகை குறித்து கேட்டீங்க, கடைசி காலத்துல கொடிய ஆபத்துகள் எல்லாம் கேட்டீங்க. ஆனால் இதை கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதிலிருந்து நீங்கள் தப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் விரும்புனீங்கன்னா, இதிலிருந்து நான் தப்ப வேண்டும் ஆண்டவரே, இந்த கொடிய ஆபத்தில் நான் விழுந்துடக்கூடாது, இந்த கொடிய பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, இதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, தப்ப வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா. முதலாவது தப்ப வேண்டும். 2வது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. முதலாவது கொடிய ஆபத்துகளிலிருந்து நம்ம, கொடிய காலங்களில் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்ம தப்ப வேண்டும். 1. 2வது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா மாறணும். இப்போ நம்ம அவருடைய பிள்ளையா மாறிட்டோம், உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதி செய்கிறான், இன்னும் நீதி செய்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஏக்கம் அதுதான். இருக்கிறது போதும் என்று அல்ல, இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் ஊழியம் பண்றீங்களா, இன்னும் அதிகமாக கர்த்தருக்காய் ஊழியம் பண்ணுங்க, இன்னும் ஜெபிக்கிறீங்களா, இன்னும் அதிகமாக வேதத்தை படிக்கிறீங்க, இன்னும் அதிகமாக வேதத்தை படிங்க. இன்னும் இன்னும் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, போதும் என்கிற மனசு வந்துடக்கூடாது. ஆனால் போதும் என்கிற மனசு யாருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? உலக பிரகாரமான காரியத்துக்கு. உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? போதும் ஆண்டவர், எனக்கு எவ்வளோ சம்பளம் தந்தீங்களேன்னு சொல்லி நீங்கள் நிறைவாய் திருப்தியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல போதும் என்கிற மனசு ஆண்டவர் சொல்ல வைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். உலக பிரகாரமான காரியத்துக்கு போதுமென்கிற மனசு தேவை. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு போதுமென்கிற மனசு இருக்கக்கூடாது. 100 ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்பில் நடத்துனீங்க, 100 ஆத்துமாக்கள் உங்கள் சபைக்கு வருதா? இல்லாண்டவர் இன்னும் ஒரு 200 பேரை நான் கிறிஸ்துக்குள்ளே நடத்தணும். 1000 பேர் வராங்களா? 2000 பேரை நான் கிறிஸ்துக்குள்ளே நடத்தணும் ஆண்டவரை, அப்படி என்று சொல்லி நாம் ஏங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். நான் பல பிரசங்கம் பண்ணிட்டேன், கடைசி காலங்களை பற்றி பேசிட்டேன், வரப்போறான்னு பார்த்துட்டேன், சொப்பனத்தை பார்த்தேன், தரிசனத்தை பார்த்தேன், எல்லாம் ரைட்டு. அது மட்டுமே நான் பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் நான் மாறணும். ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய வருகைக்காக, அவர் வரும்போது மேகத்தில் அவரை சந்திக்க, அவருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது அதை நான் சந்திப்பதற்கு, அதை கேட்டு பரலோகத்துல அந்த மேகத்துல அவரை நான் சந்திப்பதற்கு நான் பாத்திரவானாய் ஒவ்வொரு நாளும் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஏங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பாத்திரவான்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வழி இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி
விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு ஒரே ஒரு காரணம், எப்பொழுதும்னா 24 மணி நேரத்துக்கும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜெபம் என்று சொல்லும்போது தேவனோடு கூட உறவு, தேவனோடு கூட கனெக்டடாக இருக்கிறது, எப்பவும் தேவனோடு கூட கனெக்டடாக இருக்கணும், தேவனோடு கூட எப்பொழுதும் அவருடைய உறவுல இருந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு வாரம் மாத்திரமல்ல, ஒரு மாதம் மாத்திரமல்ல, ஒரு வருடம் அல்ல, நித்திய காலமாக ஆண்டுடைய எனக்கு இந்த பூமியில் எவ்வளோ நாள் ஆண்டு கொடுத்தாரோ ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஜெபத்தின் மூலமாக அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், ஆவிக்குரிய ஒரு விழிப்போடு நாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 10 கன்னிகளை குறித்து 5 கன்னிகைகளும் எல்லாரும் தூங்குனாங்க, உண்மைத்தான். ஆனால் அந்த மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம், எக்கால சத்தம் கேட்கும்போது 5 கன்னிகள் எழும்பி சீக்கிரமாக அவங்களுக்குள்ள இருந்த அந்த தீவட்டி எடுக்கிறாங்க, எண்ணெயை ஊத்துறாங்க, அது எரிய ஆரம்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் பாவம் அவர்களை பிடிக்கவில்லை, பரிசுத்தமாய் அபிஷேகத்தோடு ஆண்டவரை சந்தித்தார்கள். அதே மாதிரி ஆனால் இன்னொரு 5 பேர் சந்திக்க முடியலைங்க. காரணம், அபிஷேகத்தை விட்டார்கள். அவர்களுக்குள்ள என்ன இல்லை, தீவட்டியான அனுபவம் இல்லை, எரிந்து பிரகாசிக்கிற அனுபவம் இல்லாமல் தூங்கினதும் உண்மைதான். ஆனால் விழித்திருக்க முடியாமல் அவங்க தூங்கி விட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்க முடியாமல் போனது அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. இனி சம்பவிக்கிற காலங்கள் கொடிய காலம்தான். ஆனால் கொடிய காலத்திலும் ஆண்டவர் உங்களை என்னை நடத்துவார், பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்ய தெய்வன் வல்லவர், உண்மையான தெய்வம். அதனால் நீங்கள் இப்போ படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா, குடும்பத்தை நடத்துக்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, பயப்பட வேண்டாம். ஐயோ கொடிய காலம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அதிலெல்லாம் தப்ப வேண்டும், கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நிற்க வேண்டும். அது அப்படி செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருடைய ஆவியில் நாம் விழித்திருப்போம். பாவத்தை எதிர்த்து நின்று ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless.